சிவாஜி படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். என்னங்க ஆதி இப்படி ஆயிப்போச்சு, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு. பொதுவா இந்த வார்த்தையை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சொற்கள் எல்லாம் எப்போ சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தவறான விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அவங்க அடி வாங்கின விஷயத்த இல்லைன்னா அவங்க பண்ண தப்புனால அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை வெளியிலையும் சொல்ல முடியாமல் அதை வெளியிலையும் காட்டிக்க முடியாமல் இருக்க ஒரு டைமில் இந்த ஒரு வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா திருட போன இடத்துல தேல் கொட்டுச்சுன்னா அவனால் கத்த முடியாது, கத்துனா அவன் மாட்டிப்பான். ஆனால் அவனால் கத்தாமலும் இருக்க முடியாது. காரணம் அந்த தேல் கொட்டினதோட வலி. இப்படி ஒரு நிலைமையில தான் இப்போ உக்ரைன் மாட்டியிருக்காங்க. MR-18 உக்ரைனோட ஒரு முக்கியமான சர்வைலன்ஸ் ரேடார் சிஸ்டம். இதை 2017 உக்ரைன் முதல் முறையாக சர்வீஸ்க்கு கொண்டு வந்தாங்க. 2014 கிரீமியாவை பிடிச்சதுக்கப்புறமா உக்ரைன் இந்த ரேடார் ப்ராஜெக்டில் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ரேடார் ஸ்டேஷனை ஒட்டுமொத்தமாக ரஷ்யா அவங்களோட மிசைல் அட்டாக்கால் அழிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் இதை பற்றி உக்ரைன் இன்னமும் எதுவும் வெளியில் சொல்லலை, அவங்களால சொல்லவும் முடியாது. அதுக்கான காரணம் இந்த பதிவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட படைகள் கிட்ட உக்ரைனோட ஒரு சோல்ஜர் உக்ரைனோட டேங்கையே திருடி கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக சரண்டர் ஆகியிருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் ப்ரொஃபஷனல் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த சோல்ஜர் ரஷ்யன் ட்ரூப்ஸ் கிட்ட, அதாவது உக்ரைனோட சோல்ஜர் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கிட்ட சரணடைஞ்ச செய்தியை முதல்ல பார்த்துரும். T-64BV இது சோவியத் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த ரொம்பவே ஒரு அதிநவீனமான டேங்க். இப்போ என்னதான் இது பழசாக இருந்தாலும் இன்னமும் சில அதிநவீன, அதாவது இன்னைய ஜென்ரேஷன் டேங்க்ஸ் கூட போட்டி போடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஒரு கேப்பபிளான மெயின் பேட்டில் டேங்க்னு சொல்லலாம். இது ரஷ்யா கிட்டேயும் இருக்குது, அதே மாதிரி உக்ரைனோட படைகள் கிட்டேயும் இருக்குது. இந்த டேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக 59th செப்பரேட் மெகனைஸ்டு இன்ஃபேண்ட்ரி பிரிகேட் தான் அதிகமாக உக்ரைனில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதே பிரிகேடு சேர்ந்த சோல்ஜர், அவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்சிம் லிகஷேவ். இவர் சமீபத்தில் தான், அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்தில் தான் முதல் முறையாக உக்ரைனோட படைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுறாரு. நார்மலாக ஒரு சிவிலியனாக இருந்தவரை சோல்ஜராக மாற்றி ஃப்ரண்ட் லைனுக்கு உக்ரைன் அனுப்பியிருக்காங்க. இதுதான் இதோட ஒரு சின்ன பேக் ஸ்டோரி. ஆனால் இவருக்கு அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறதுக்கு சரியான விருப்பமும் இல்லை, உக்ரைனுக்காக சண்டை போடுறதுல சரியான ஒரு முடிவும் இல்லை. இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, உக்ரைனில் இருந்தால் நம்ம எப்படி இறந்துருவோம், நம்ம ரஷ்யாவோட கைகளில் சிக்கி உயிரிழக்கிறதுக்கு பதில் எப்படியாச்சும் இந்த ஃப்ரண்ட் லைனை தாண்டி போயிட்டு ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் கிட்ட சரணடைஞ்சிட்டோன்னா நமக்கு உயிர் பிழைக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனா உக்ரைன் இதே மாதிரி கம்பல்சரியாக எல்லாரையும் நாங்கள் ட்ரூப்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணுற பேரை ரஷ்யாவுக்கு எதிராக நம்மளை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் ஃப்ரண்ட் லைனை தாண்டி இல்லை ஃப்ரண்ட் லைனில் போயிட்டு ரஷ்யர்கள் கிட்ட சரணடைறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நார்மலாக ஒரு போர் சூழலை விட இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது ரொம்பவே ஒரு சிவியரான வாராக மாறிட்டு இருக்கு. உக்ரைனோட ட்ரூப்ஸை பார்த்தாலே ட்ரோன்ஸ் ஏதாச்சும் ஸ்பாட் பண்ணிருச்சுனாலே அவங்கள ஒட்டுமொத்தமாக சுட்டு தள்ளிடுறாங்க. அப்படி இல்லையா யாராச்சும் கண்ணில் பட்டாங்கன்னா அவங்க மேலே ஒரு ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் இல்லை ஸ்னைப்பர்ஸை வச்சு அவங்க ஃப்ரண்ட் லைனுக்கு கிட்ட வரதுக்கு முன்னாடி அழிச்சிடுறாங்க. இந்த நிலைமையில் நம்ம இப்படி போகணுன்றது ரொம்பவே ஒரு விஷப்பரீட்சையாக முடிஞ்சிடும், ஒரு விபரீதமாக மாறிடுன்னு சொல்லிட்டு இவருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இந்த இடத்துல இவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ரஷ்யன் ட்ரூப்ஸ் கிட்ட, ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் கிட்ட, ஃப்ரண்ட் லைனில் இருக்கவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. இப்படி கிடைச்ச அந்த கம்யூனிகேஷன் வாய்ப்பை இவர் சரியாக பயன்படுத்திக்கிறாரு. நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகணுன்றதையும் ரொம்பவே தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் ரஷ்யாவுக்கு இவர் மேலே நம்பிக்கை வரலனாலும், ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு இவர் மேலே நம்பிக்கை வரலனாலும் இவருக்கு ஒரு சில உதவிகளை செய்யறதுக்கு தயாராகிறாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செஞ்சீங்கன்னா, ஃப்ரண்ட் லைனில் வந்து நீ இந்த மாதிரி நின்றுட்டீங்கன்னா நாங்கள் உன் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரஷ்யா சைட்லேருந்து இவருக்கான ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது. இதன்படி திட்டம் என்னன்னா, இவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த T-64 டேங்க், அந்த T-64 டேங்கை அப்படியே ஃப்ரண்ட் லைனை தாண்டி கொண்டு போயிட்டு ரஷ்யன் பொசிஷன்ஸில் நிறுத்தி சரண்டர் ஆகிறது தான் இவரோட ஒரு முக்கியமான டாஸ்க்கு. அந்த டேங்க்கில் ஒரு ஆள் மட்டுமா இருப்பாங்க, வெப்பன்ஸ் ஆஃபீஸர், கமாண்டர்னு சொல்லிட்டு 3க்கு அதிகமான நபர்கள் இருப்பாங்கல்ல. அப்போ அவங்களும் இவரோட பிளானுக்கு ஒத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாரும் வர்றதுக்கு முன்னாடி உக்ரைனோட சோல்ஜர்ஸ், மற்ற சோல்ஜர்ஸ் கண்ணசஞ்ச டைமில் இவங்க மற்ற ஆஃபீஸர்ஸ் வரதுக்கு முன்னாடி இவர் மட்டும் அந்த டேங்க் எடுத்துக்கிட்டு தனியாக ஃப்ரண்ட் லைன் நோக்கி கிளம்புறாரு. ஆனால் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த மாதிரி ஒரு டேங்க் வரப்போ எப்படி அதுதான் அவரோட டேங்க்னு சொல்லிட்டு ரஷ்யா கரெக்டாக கேப்சர் பண்ணாங்க, இல்லை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணாங்க, அது மேலேயும் ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வச்சு அடிக்கிறதுக்கோ
ஒரு ஆர்ட்லரி அட்டாக் ஆனது நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல தெளிவான ஒரு பிளானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதோட மெயின் கன் இருக்குல்ல, அந்த டேங்கோட மெயின் கன், அதை ஒட்டு மொத்தமாக மேலே ரைஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ஒட்டு மொத்தமாக மேலே ரைஸ் பண்ணியிருந்தா அது நீ சரணடைய வர்றதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லிட்டு முன்னாடியே தகவல்களானது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனது ரஷ்யாவிலிருந்து உக்ரைனோட அந்த சோல்ஜருக்கு போயிருக்கு. இவரும் அதே மாதிரி அந்த கன்னை ஒட்டு மொத்தமாக ரைஸ் பண்ணி வரதை பார்த்ததும் இவர் சரணடை தான் வராருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவர் மேலே எந்த ஒரு தாக்குதல் இல்லாமல் இவர் சேஃபாக ஃப்ரண்ட் லைனை தாண்டி ரஷ்யாவோட பொசிஷன்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இன்னமும் பிரச்சனையானது முடியல. ஏன்னா இப்படி உள்ள வரவர் உக்ரைனோட ஒரு உளவாளியா இல்லை உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தார்னா அவரே ஒரு மனித வெடிகுண்டா மாறி கூட ஒரு சோல்ஜர் உள்ள வந்து ஒரு 10க்கும் அதிகமான சோல்ஜர்ஸை அந்த இடத்துல அழிச்சிடலாம். இதனால ரஷ்யா என்ன பண்றாங்க, இப்படி உள்ள வந்தவரை அவராகவே அட்ரஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இப்படி ட்ரெஸ்களை கழட்டுறப்போ உள்ள ஏதாச்சும் வெடிகுண்டுகள் வச்சிருக்காரா இல்ல ரகசிய ஆயுதத்தை ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்காரான்றதை செக் பண்ணுறதுக்காக இப்படி பண்ண சொல்றப்போ அதுலயும் அவர் எந்த ஆயுதங்களையும் வச்சிலன்னு உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அவரை ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. நல்ல வேலை நீங்கள் உக்ரைன்லேருந்து இங்கே வந்ததுனால நீங்கள் உயிர் பழிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு கூட்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ரஷ்யாவில் அவர் நிம்மதியாக வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா பல கட்ட சோதனைகள் நடந்திருக்கும். இவர் உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரா இல்லை இதுவும் ஒரு விதமான உக்ரைனோட ஸ்பை வேலையான்னு சொல்லிட்டு எல்லா கன்ஃபர்மேஷன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவரால் ஒரு நார்மல் லைஃப் வாடுறதை பற்றி நினச்சி பார்க்க முடியும். ஆனால் அவர் உயிர் பழிச்சிட்டார். இப்போ வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்குன்றதே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இது முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம் தான் இந்த MR-18. இந்த ரேடார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ஒரு 5th ஜென் ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரேடார்னு சொல்லிட்டு 2017 உக்ரைன் இதுக்கு ஒரு பெரிய கிளைமை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடார் சிஸ்டம்ஸை அதிக எண்ணிக்கையில் உக்ரைன் உருவாக்கல, ஒரு கம்மியான எண்ணிக்கையில் உருவாக்கி அதை உக்ரைனோட ஒரு சில இடங்களில் நிறுத்தி வச்சிருந்து சர்வேலன்ஸ் பணிகளுக்காக இந்த ரேடாரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முக்கியமாக ரஷ்யாவோட Su-57 ரஷ்யாவோட ஸ்டெல்த் மிசைல்ஸாக இருக்க X-69 போன்ற மிசைல்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காகவே அதை வந்து சர்வேலன்ஸில் கொண்டு வந்து அது எந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்காகவே இந்த ரேடாரை அதிகமாக உக்ரைன் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இதோட ஒரு ரேடார் யூனிட்டை ஒட்டு மொத்தமாக ரஷ்யா அழிச்சிட்டாங்க. அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே இப்போ ஆன்லைனில் இருக்குது. ஆனால் உக்ரைனால் இதுக்கு ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஆமான்னு சொன்னாலும் அவங்க மாட்டிப்பாங்க, இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மாட்டிப்பாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இதை அழிக்கிறதுக்கு ரஷ்யா பயன்படுத்தின ஏவுகணை என்னன்னு பார்த்தீங்கன்னா X-38 ஆர் KH-38 கூட சொல்லலாம். இதோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டெல்த் ஏவுகணையாக இருந்தாலும் இதோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 40லேருந்து 45 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் இந்த ஏவுகணையால் பயணிக்க முடியும். ஒரு ஏர்கிராஃப்ட்லேருந்து இதை லான்ச் பண்ணுறோன்னா உள்ளே வரக்கூடிய அந்த லான்ச்சுக்கு அப்புறம் 40லேருந்து 45 கிலோமீட்டருக்கு தான் இந்த ஏவுகணையால் பயணிக்க முடியும். இப்போது உக்ரைன் வந்து இதை நாங்கள் ஃப்ரண்ட் லைனில் தான் வச்சுருந்தோம், அதனால தான் ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் 40 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் வரப்போ அதை இந்த ரேடார் கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா உக்ரைன் இதை என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட விமானங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ரேடாரை உருவாக்கி வச்சிருந்தோம் சொல்லியிருக்காங்க. 40 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டு போகுதுன்னா அதை கூட கண்டுபிடிக்க முடியலனா இந்த ரேடாரோட ஃபங்க்ஷனாலிட்டி கேள்விக்குறியாயிடும். இப்போ 40 கிலோமீட்டர் தொலைவு வந்து ஒரு விமானம் வரலன்னு சொன்னாலும் உக்ரைன் மாட்டிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்துகிற மிசைல் அந்த மாதிரி ரேஞ்சு கொண்டது. இப்போ விமானம் உள்ள வந்துச்சுன்னு சொன்னாலும் மாட்டிப்பாங்க, வரலன்னு சொன்னாலும் மாட்டிப்பாங்க. ஸ்டெல்த் விமானம் வந்துருச்சு இல்லை Su-57 வந்துச்சு அட்டாக் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு கூட இந்த உக்ரைனால சொல்ல முடியாது. காரணம் அந்த ஸ்டெல்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ரேடாரை வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள டீப் டெரிட்டரிக்குள்ள இந்த ரேடாரை வச்சிருந்தோம் சொன்னாலும் மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறியானது ஏற்படும். பேட்ரியாட் இருக்குது, IRIS-T இருக்குது, இன்னமும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த உக்ரைன் முழுக்க இருக்குது, இன்க்ளூடிங் S-300. அப்படி எந்த ஒரு ரேடார்லையுமே இந்த விமானம் சிக்கலனா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உக்ரைன் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்னு. அவங்களால அடி வாங்கணுன்றதையும் சொல்ல முடியல, அடி வாங்கினதையும் ஒத்துக்க முடியல. அப்படி ஒரு நிலைமையில தான் இப்போ சிக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ரேடார் யூனிட்டை அழிச்சது மூலமா ரஷ்யாவுக்கு என்ன ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடார் யூனிட் ஆனது ஃப்ரண்ட் லைனில் இருந்துருந்துச்சுன்னா ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் இன்னமும் ஃப்ரண்ட் லைனை தாண்டி போயிட்டு ரஷ்யாவோட அட்டாக்கை உக்ரைனுக்குள்ளே பண்ண முடியும். அதுவே ஒரு வேளை டீப் டெரிட்டரிக்குள்ளே இந்த ரேடார் சிஸ்டமானது இருந்துருந்துச்சுன்னா உக்ரைனுக்குள்ள இன்னும் பல தாக்குதல்களை ரஷ்யா இதே வகையான க்ரூஸ் மிசைல்ஸை வச்சு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக உக்ரைனோட ஒரு சோல்ஜர் இந்த முறையில் ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆனது, அதே மாதிரி உக்ரைனோட ஒரு 5th ஜென் ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ரேடாரை ரஷ்யா இந்த மிசைலை வச்சு அழிச்சது, அதுக்கு உக்ரைன் பண்ணக்கூடிய அடுத்த சம்பவங்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் ஆர்கே.